மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ நேர்மையாக விசாரணையை மேற்கொள்கிறதா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. வழக்கில் தொடர்புடையவர்களில் சிலரை மட்டும் குற்றவாளிகளாக்கிவிட்டு மற்றவர்களை அரசு தரப்பு சாட்சியாக சேர்ப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கை வழக்கில் பிஆர்எஸ் நிர்வாகி கவிதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ நேர்மையாக விசாரணை மேற்கொள்கிறதா என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதேபோல சிலரை மட்டும் குற்றவாளிகளாக்கி மற்றவர்களை அரசு தரப்பு சாட்சியாக சேர்ப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது. டெல்லி அரசின் மதுபான கொள்கை வழக்கில் பிஆர்எஸ் நிர்வாகி கவிதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ நேர்மையாக விசாரணை மேற்கொள்கிறதா என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சிலரை மட்டும் குற்றவாளிகளாக்கிவிட்டு மற்றவர்களை அரசு தரப்பு சாட்சியாக சேர்ப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மதுபான கொள்கை வழக்கில் பல மாதங்களாக கவிதா சிறையில் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆம் ஆத்மி அரசின் புதிய மதுபான கொள்கையில் நடந்த முறைகேட்டை சிபிஐ அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. இந்நிலையில் டெல்லி அரசின் மதுபான கொள்கை வழக்கில் பிஆர்எஸ் நிர்வாகி கவிதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ நேர்மையாக விசாரணை மேற்கொள்கிறதா என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. வழக்கில் தொடர்புடையவர்களில் சிலரை மட்டும் குற்றவாளிகளாக்கிவிட்டு மற்றவர்களை அரசு தரப்பு சாட்சியாக சேர்ப்பது ஏன் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளது. மதுபான கொள்கை வழக்கில் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டு கவிதா சிறையில் இருந்தார். ஆம் ஆத்மி அரசின் புதிய மதுபான கொள்கையில் நடந்த முறைகேட்டை சிபிஐ அமலாக்கத்துறை விசாரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. டெல்லி அரசின் மதுபான கொள்கை வழக்கில் பிஆர்எஸ் நிர்வாகி கவிதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. மதுபான கொள்கை வழக்கில் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ நேர்மையாக விசாரணை மேற்கொள்கிறதா என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. வழக்கில் தொடர்புடையவர்களில் சிலரை மட்டும் குற்றவாளிகளாக்கிவிட்டு மற்றவர்களை அரசு தரப்பு சாட்சியாக சேர்ப்பது ஏன் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் கவிதா கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆம் ஆத்மி அரசின் புதிய மதுபான கொள்கையில் நடந்த முறைகேட்டை சிபிஐ அமலாக்கத்துறை விசாரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இது பற்றிய கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரன் இணைகிறார். வணக்கம் திரு அரவிந்த். தற்போது இந்த விவகாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய முதற்கட்ட கருத்துக்கள். ஒரு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு உத்தரவை தான் தற்போது உச்சநீதிமன்றமானது பிறப்பித்திருக்கிறது. பிஆர்எஸ் கட்சியின் தலைவரும் முன்னாள் தெலுங்கானா முதலமைச்சருமான கே சந்திரசேகர் ராவின் மகள் கவிதாவை அமலாக்கத்துறையும் சரி, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அதாவது சிபிஐயும் சரி, இரண்டு அமைப்புகளும் டெல்லி லிக்கர் பாலிசி அதாவது டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்திருந்தார்கள். தற்போது அவர் சிறையில் இருக்கிறார். அவர் ஜாமீன் கேட்டு கீழமை நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்திருந்தார். அந்த ஜாமீன் மனுவை கீழமை நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது, தள்ளுபடி செய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்றமும் தள்ளுபடி செய்திருந்தது. அந்த உத்தரவை எதிர்த்துதான் கவிதா உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இன்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட உச்சநீதிமன்றமானது கவிதாவுக்கு ஜாமீனை வழங்கியிருக்கிறார்கள். ஜாமீன் வழங்கியது மட்டுமல்ல, ஏன் ஜாமீன் வழங்குகிறோம் என்ற மிகவும் கடுமையான ஒரு உத்தரவுகளையும் கடுமையான ஒரு அப்சர்வேஷனையும் தங்களுடைய குறிப்புகளையும் கருத்துக்களையும் உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் பதிவு செய்திருக்கிறது. அமலாக்கத்துறை மற்றும் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐக்கு எதிராக, குறிப்பாக அமலாக்கத்துறையும் சரி, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐயும் சரி, இந்த வழக்கில் பல்வேறு குற்றச்சாட்டுக்குள்ளானவர்களை தங்கள் தரப்பு சாட்சியாக, அதாவது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையின் சாட்சியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒரு சில குற்றவாளிகளை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக குற்றவாளிகளாக நீங்கள் பதிவு செய்த பிறகு அவர்களை நீங்கள் ப்ராசிக்யூஷன் விட்னஸாக, அதாவது உங்களுடைய தரப்பு சாட்சியாக மாற்றிக்கொண்டு அவர்களை குற்றவாளி என்ற பட்டியலிருந்து நீக்கி அவர்களை சாட்சி பட்டியலில் நீங்கள் மாற்றியிருக்கிறீர்கள். எப்படி ஒரு குற்றவாளியை நீங்கள் சாட்சியாக மாற்ற வேண்டும் என நீங்கள் எப்படி இந்த வழக்கில் முடிவெடுத்திருக்கிறீர்கள்? உங்களுடைய செயல்பாடு ஒருதலை பட்சமாக இருக்கிறது என கடுமையான கருத்துக்களை உச்சநீதிமன்றம் இந்த வழக்கில் பதிவு செய்திருக்கிறார்கள். அதனை தாண்டி மிகவும் முக்கியமானதாக, பொதுவாக அமலாக்கத்துறை வழக்குகளில் ஒருவருக்கு ஜாமீன் கிடைப்பது மிகவும் மிகவும் கடினம் என்ற ஒரு பரவலான கருத்து இருக்கிறது. அந்த கருத்தை முடிக்க வேண்டும். அதாவது அமலாக்கத்துறை வழக்குகளிலும் ஒருவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும். ஒருவர் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டால் 2 வருடம் சிறையில் இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே அதனை உடைக்க வேண்டும் என்பதற்காக தான் உச்சநீதிமன்றம் தற்போது இன்றைய தினமும் இந்த வழக்கில் ஜாமீனை கொடுத்திருக்கிறார்கள். ஜாமீன் கொடுக்கும் போது மிகவும் முக்கியமான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது டெல்லி உயர்நீதிமன்றமானது கவிதாவுக்கு ஜாமீனை மறுக்கும் போது அவர்
எம்எல்சியாக இருக்கிறார், அதாவது மேல்சபை உறுப்பினராக இருக்கிறார் தெலுங்கானாவில், மிகவும் படித்த ஒரு பெண்மணியாக இருக்கிறார். எனவே அவருக்கு நாங்கள் ஜாமீன் தர மறுக்கிறோம் என உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை முன்வைத்திருந்தது. அந்த கருத்தைக்கு மிகவும் தங்களுடைய ஒரு கண்டனத்தை உச்சநீதிமன்றம் இன்று முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது அமலாக்கத்துறையும் சரி சிபிஐயும் சரி ஒருவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யும் போது அவருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு முறை இந்த வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது ஒருவர் எம்பியாகவோ எம்எல்ஏ-ஆகவோ அமைச்சராகவோ அல்ல முதலமைச்சராகவோ இருந்தாலும் சரி அனைவரும் சட்டத்துக்கு முன் சமமாக நடத்தப்பட வேண்டும் என அமலாக்கத்துறையும் சிபிஐயும் பல்வேறு வழக்குகளில் தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள். எனவே அப்படி இருக்கும்போது குற்றச்சாட்டு பதிவு செய்யும் போது மட்டும் இந்த விசாரணை அமைப்புகள் அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என கூறுகிறார்கள். ஆனால் ஜாமீன் வழங்க வேண்டும் என்ற நிலை எடுத்தால் அவர் அமைச்சராக இருக்கிறார், அவர் எம்எல்ஏவா இருக்கிறார், அவர் எம்பியாக இருக்கிறார், எனவே அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என்ற நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள். எனவே இது போன்ற விசாரணை அமைப்புகள் இது போன்ற இரண்டு மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது. குற்றச்சாட்டு பதிவு செய்யும் போது எப்படி அனைவரையும் சமமாக நடத்த வேண்டும் என விசாரணை அமைப்புகள் கூறுகிறதோ அதே போல ஜாமீன் வழங்கப்படும் போதும் அனைவரையும் சமமாக கருதிதான் ஜாமீன் வழங்க வேண்டும். சாமானியனுக்கு ஜாமீன் வழங்கலாம், ஆனால் எம்பி எம்எல்ஏ அமைச்சருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என கூறுவது சட்டத்துக்கு முன் சரியான வாதம் கிடையாது என்பதையும் உச்சநீதிமன்றம் பதிவு செய்திருக்கிறது. இந்த அனைத்து கருத்துக்களையும் முன்வைத்துதான் தற்போது கவிதாவுக்கு அமலாக்கத்துறை வழக்கிலும் சரி அதே போல சிபிஐ வழக்கிலும் சரி இரண்டு வழக்கிலும் தற்போது உச்சநீதிமன்றமானது ஜாமீன் வழங்கியிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.